Good morning to all children. Today we are going to see about League of Nations, structure and composition. அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா பன்னாட்டு சங்கம், ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் அப்படின்னா அமைப்பு மற்றும் உறுப்புகளும். அந்த லீக் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய, அதாவது பன்னாட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் உறுப்புகள், அதுதான் பார்க்க போகிறோம். த கன்வீனியன்ட் ஆஃப் லீக் வாஸ் ஒர்க்டு அவுட் at the Paris Peace Conference and included in each of the treaties that were signed after the First World War. அதாவது இந்த பன்னாட்டு சங்கம் பார்த்தீங்கன்னா, லீக் ஆஃப் நேஷன், இது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒர்க்கு, அதனுடைய ஒப்பந்தங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸில் தான் எல்லாம் சைன் பண்ணாங்க. ஒவ்வொரு ட்ரீட்டியும் சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒவ்வொரு நாடு கூட இந்த உடன்படிக்கையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷனுக்கு உண்டான ஒப்பந்தங்கள் எல்லாம் பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ்லேயும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாடு கூட என்ன பண்ணிக்கிட்டாங்க, இந்த ட்ரீட்டிஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. இட் வாஸ் லார்ஜ்லி டியூ டு த ப்ரெஷர் ஃப்ரம் பிரசிடென்ட் வுட்ரோ வில்சன் தட் திஸ் டாஸ்க் வாஸ் அக்காம்ப்ளிஷ்டு. இந்த உடன்படிக்கையெல்லாம் வந்து யாருடைய ஒரு அண்டர் ப்ரெஷரால் வந்து இது போடப்பட்டது அப்படின்னா, அமெரிக்க பிரசிடெண்ட்டான வுட்ரோ வில்சனுடைய ஒரு ப்ரெஷரால் தான் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இந்த ஒப்பந்தம், இந்த ட்ரீட்டிஸ்லாம் போட்டுக்கிட்டாங்க. In drawing up the constitution of this organization, the ideas of Britain and America prevailed. இந்த லீக் ஆஃப் நேஷனுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் ஒன்று உருவாக்குனாங்க. ஒரு சட்டம், ஒரு அரசியலமைப்பு சட்டம் மாதிரி ஒரு சட்டத்தை உருவாக்குனாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருடைய ஐடியாவால் இது உருவாக்கப்பட்டது இந்த லீக் ஆஃப் நேஷனுக்கு அப்படின்னா, பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா, இவங்க இந்த ரெண்டு நாட்டுகளுடைய அதிகப்படியான தாக்கம் தான் இந்த கான்ஸ்டியூஷனில் இருந்தது. So the league, which was formed in 1920, consisted of 5 bodies. இந்த லீக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1920 ஸ்டார்ட் ஆச்சு. The league was formed in 1920. It consists of 5 bodies. இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 5 உறுப்புகள் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா அசம்பிளி. அந்த அசம்பிளி அப்படின்னா என்ன, பொது சபை. அதுக்கப்புறம் கவுன்சில், செயற்குழு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ரட்டரியேட் வந்து செயலகம். அப்புறம் பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், பன்னாட்டு நீதிமன்றம். அண்டு இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், இது என்னென்னா பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பு. இந்த 5 பாடிஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக் ஆஃப் நேஷனில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ வாட் ஆர் த 5 பாடிஸ் கன்சிஸ்டட் இன் த லீக் ஆஃப் நேஷன்னு கேட்டால், தேர் ஆர் அசம்பிளி, கவுன்சில், செக்ரட்டரியேட், த பர்மனண்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் த இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். இது 5 தான் அதில் இருக்கக்கூடிய பாடிஸ். ஈச் மெம்பர் கண்ட்ரி வாஸ் ரெப்ரசன்டட் இன் அசம்பிளி. இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பு நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா எதில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியில், இந்த 5 பாடிஸில் ஃபஸ்ட்டு பாடியான அசம்பிளியில் மெம்பராக இருக்கணும். த கவுன்சில் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக். இதில் கவுன்சில் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக், இந்த பன்னாட்டு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு. இப்போ கொஷின் கேட்கலாம், டேஸ் வாஸ் த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த லீக் அப்படின்னு கேட்டால் த கவுன்சில். கவுன்சில் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு. பிரிட்டன், ஃப்ரான்ஸ், இட்டாலி, ஜப்பான் அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் வேர் ஒரிஜினலி டிக்ளேர்ட் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில். இப்போ இதில் யாரெல்லாம் ஒரு இந்த கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பரான ஒரு கவுன்சில், அந்த மெம்பர்ஸ் யார் அப்படின்னா பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கக்கூடிய நிரந்தரமான உறுப்பினர்கள். ஈச் மெம்பர் ஹேட் ஒன் vote அண்டு சின்ஸ் ஆல் டிசிஷன் ஹேட் டு பி anonymous, ஈவன் த ஸ்மால் நேஷன்ஸ் possessed த ரைட் ஆஃப் vote. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஓட்டு, அது பெரிய நாடோ சின்ன நாடோ அந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ஓட்டுரிமை இந்த கவுன்சிலில் உண்டு. நெக்ஸ்ட் வந்து செக்ரட்டரியேட் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் லொக்கேட்டட் அட் ஜெனிவா. இந்த செக்ரட்டரியேட்னு சொல்லக்கூடியது எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த லீக் ஆஃப் நேஷனில் செக்ரட்டரியேட் அப்படிங்கக்கூடிய அமைப்பு எங்கே இருக்குன்னா ஜெனிவாவில் இருக்குது. இட்ஸ் லொக்கேட்டட் அட் ஜெனிவா. இதில் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா சர் எரிக் ட்ராமண்ட் ஃப்ரம் பிரிட்டன். இதில் முதல் செயலாளர் யார் அப்படின்னா, இதில் முதல் செக்ரட்டரி ஜெனரல் யார் அப்படின்னா சர் எரிக் ட்ராமண்ட் அப்படிங்கக்கூடியவர், இங்கிலாந்தை சார்ந்தவர். அவர் தான் ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லீக் அப்படின்னு கேட்டால் சர் எரிக் ட்ராமண்ட்.
The staff of the secretary was appointed by the secretary general in consultation with the council. இந்த செக்ரட்டரியேட்டுக்கு அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா செக்ரட்டரி ஜெனரல் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். செக்ரட்டரி ஜெனரல் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். யார் கன்சல்ட் பண்ணி அப்பாயிண்ட் பண்ணுவார்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி கவுன்சில், அந்த கவுன்சிலோட கன்சல்டேஷன் பண்ணி தான் அதுக்கான ஸ்டாஃப்ஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா தி ஹேக்கில் இருக்குது. நெதர்லாந்து ஹோலந்துன்னு சொல்லக்கூடிய தி ஹேக்கில் தான் இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குது, பன்னாட்டு நீதிமன்றம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டினாக கூட கேட்கலாம். த இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வாஸ் செட் அப் இன் த ஹேக். த கோர்ட் வாஸ் மேட் 15 ஜட்ஜஸ். இந்த இன்டர்நேஷ்னல் கோர்ட்டில் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்கன்னா 15 ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் comprised a secretariat and a general conference which included 4 representatives from each country. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் ஆர்கனைசேஷன் தொழிலாளர் அமைப்பில் ஒரு பொது சபை இருக்கும், ஒரு பொது செயலகம், மாநாடு இதெல்லாம் கலந்த மாதிரி 4 பேர் இருப்பாங்க. ஒரு நாட்டுக்கும் 4 பிரதிநிதிகள் இதில் கலந்துருப்பாங்க. இதுதான் இந்த 5 பாடி ஆஃப் லீக் ஆஃப் நேஷன். என்னென்ன அந்த 5 பாடி ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா அசம்பிளி, த கவுன்சில், த செக்ரட்டரியேட், த பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். இதனுடைய நோக்கம், இந்த பன்னாட்டு கழகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா த டூ-ஃபோல்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வாஸ் டு அவாய்ட் வார் அண்ட் மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் இன் எக்கனாமிக் அண்டு சோசியல் அஃபேர்ஸ். 2 முக்கிய நோக்கங்கள் இந்த லீக் ஆஃப் நேஷனுக்கு. என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு அவாய்ட் வார், அதாவது போரை தவிர்க்கணும். ரெண்டாவது அதாவது செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பீஸ் இன் த வேர்ல்டு, உலகத்தில் போர் ஏற்படாமலும் தவிர்க்கணும், அமைதி ஏற்பட வழிவகை செய்யணும். இதுதான் 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வாஸ் டு அவாய்ட் த வார் இன் த வேர்ல்டு லெவல், செகண்ட் ஒன் டு மெயின்டைன் த பீஸ் இன் த வேர்ல்டு லெவல். அதோடு மட்டும் இல்லாமல் டு ப்ரொமோட் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன், ஒரு பன்னாட்டு ஒரு ஒத்துழைப்பு. எதில் அப்படின்னா எக்கனாமிக், பொருளாதாரத்துலேயும் சரி, சமூக ரீதியாகவும் சரி ஒரு மியூச்சுவல் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த லீகு. த லீக் இன்டெண்டட் டு ஆக்ட் அஸ் த கன்சிலரேட்டர் அண்டு ஆர்பிட்ரேட்டர் அண்ட் தேர்பை ரிசால்வ் எ டிஸ்பியூட் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னாட்டு சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவராகவும் வந்து பார்த்திங்கன்னா சமாதான செய்பவராகவும் இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனையை எவ்வளோ சீக்கிரம் கொண்டுட்டு வராங்களோ ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிடுவாங்க. இஃப் வார் ஷுட் பிரேக் அவுட் டிஸ்பைட் ஆர்பிட்ரேஷன் த மெம்பர்ஸ் ஷுட் அப்ளை சாங்ஷன் டு த அக்ரெசர் ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் அண்டு தென் மிலிட்ரி. அப்போ அவங்களுடைய நடுநிலைமையை மீறி வந்து ஒரு நாடு இன்னொரு நாட்டு மேலே தாக்குதல் தொடுக்குது அப்படின்னா முதல்ல அந்த நாட்டு மேலே எக்கனாமிக், அதாவது பொருளாதார தடை விதிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரி இராணுவ நடவடிக்கை அது மூலம் மேற்கொள்வாங்க. இதனுடைய நோக்கம். அதுக்கப்புறம் த டிஃபிகல்ட் இன் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் த பிகினிங் பை த ஆப்சன்ஸ் ஆஃப் 3 கிரேட் பவர்ஸ், நேம்லி USA did not become a member. இந்த லீகினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா 3 பேருடைய ஆப்சன்டிஸ் இந்த இதில் இல்லை. யார் அப்படின்னா 3 கிரேட் பவர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா இதில் மெம்பராக இல்லை, அதாவது டிட் நாட் பிகம் ஏ மெம்பர் ஆஃப் த லீக். அப்புறம் ஜெர்மனி, இது வந்து ஒரு டிஃபிட்டட் நேஷன், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் தோல்வியடைந்த ஒரு நாடு. ரஷ்யாவும் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பவர் ஆரம்பத்துலேயே தோல்வியடைஞ்சு 1917 வித்ட்ரா பண்ணிச்சு. அப்போ இந்த 3 நாடும் இந்த லீக் ஆஃப் நேஷன் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி. அப்போ வாட் வேர் த ஆப்சன்டிஸ் ஆஃப் 3 கிரேட் பவர்ஸ் இன் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு கேட்டால் USA, ஜெர்மனி அண்டு ரஷ்யா. த லேட்டர் 2 ஜாயின்டு 1926 அண்டு 1934. இப்போ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரும்ப ஜாயின் பண்ணிட்டாங்க. யாருன்னா ஜெர்மனி 1926 ஜாயின் பண்ணிட்டாங்க, ரஷ்யா வந்து 1934 ஜாயின் பண்ணிட்டாங்க. While Germany resigned in 1933, Russia was expelled in 1939. ஜெர்மனி வந்து அவருடைய போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுச்சு, அதாவது அதில் மெம்பராக 26 மெம்பர் ஆச்சு, 33 ரிசைன் பண்ணிடுச்சு.
ரஷ்யா வந்து 34ல் வந்தாலும் 39ல் அந்த லீகை விட்டு என்ன பண்ணாங்க, வெளியே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த லீக். The league was called a settle a number of dispute between 1920 to 25. அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் 1920லேருந்து 25 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பிரச்சனைகள்லாம் உலக அளவில் சால்வ் பண்ணிச்சு. அதில் பார்த்திங்கன்னா the league was successful in 3 issues. ஒரு 3 பிரச்சனையை சால்வ் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா in 1920 a dispute arose between Sweden and Finland over sovereignty of the Åland Islands. The league ruled that the islands should be go to the Finland. இப்போ 1920ல் ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸ்வீடனுக்கும் ஃபின்லாந்துக்கும் நடுவில் ஆலன் ஐலண்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐலண்ட். இந்த ஆலன் ஐலண்டை யார் உரிமை கொண்டாடுறது, ஸ்வீடனா ஃபின்லாந்தாங்கிற பிரச்சனை வரும்போது அதில் லீக் வந்து தலையிட்டு என்ன பண்ணிச்சு, அந்த ஆலன் ஐலண்ட் வந்து ஃபின்லாந்துக்கு உரிமை உண்டுன்னு தீர்ப்பளிச்சுது. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா The league was asked to settle a frontier between Poland and Germany in Upper Silesia, which was successfully resolved by the league. அதுக்கப்புறம் ரெண்டாவது பிரச்சனை வந்து போலந்துக்கும் ஜெர்மனிக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லை அப்பர் செல்சியா மேல் செல்சியாங்கிற ஒரு பிரச்சனையில் தலையிட்டு அதை சால்வ் பண்ணி வச்சுது. தேர்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் டிஸ்பியூட் வாஸ் பிட்வீன் கிரீஸ் அண்ட் பல்கேரியா இன் 1925. 1925ல் கிரீஸுக்கும் பல்கேரியாவுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். இப்போ கிரீஸ் இன்வைட் பண்ணிச்சு. கிரீஸ் இன்வைடட் பல்கேரியா அண்ட் த லீக் ஆர்டர்டு எ சீஸ் ஃபயர். கிரீஸ் வந்து பல்கேரியா மேலே போர் தொடுத்துச்சு. அப்போ வந்து லீக் வந்து அதில் தலையிட்டு அந்த போரை தடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இட் பிளேம்டு கிரீஸ் அண்ட் டிசைடட் தட் கிரீஸ் வாஸ் டு பே ரெப்பரேஷன்ஸ். அப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே தப்பு வந்து கிரீஸ் மேலே தான் இருக்குது. பல்கேரியா மேலே போர் தொடுத்து கிரீஸுடைய தப்பு. அதனால் அதுக்கான போர் இழப்பீடு தொகை பே ரெப்பரேஷனை தரணும்னு சொல்லி தீர்ப்பளிச்சுது. Thus the league had been successful until signing the Locarno Treaty in 1925. அப்போ 1925ல் லொகர்னோ ட்ரீட்டி, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். லொகர்னோ ட்ரீட்டி வாஸ் சைன் பை த லீக் ஆஃப் நேஷன்ஸ் இன் 1925 அப்படின்னு கேட்பாங்க. அந்த 1920லேருந்து 25 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிச்சு. ஆனால் பை திஸ் ட்ரீட்டி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன் அண்ட் இட்டாலி மியூச்சுவலி கேரண்டட் பீஸ் இன் த வெஸ்டர்ன் யூரோப். அப்போ இது ஏன் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா லொகர்னோ ட்ரீட்டி 1925ல் யூரோப்பியன், அதாவது வெஸ்டர்ன் யூரோப்பியன் நேஷன்ஸ் யார் அப்படின்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, பெல்ஜியம், கிரேட் பிரிட்டன், இட்டாலி இவங்க எல்லாமே சேர்ந்து மேற்கு ஐரோப்பாவில் நாங்கள் அமைதியை ஏற்படுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 1925ல் லொகர்னோ ட்ரீட்டியை போட்டுக்கிட்டாங்க. தேர் ஜெர்மனி ஜாயின் த லீக் அண்ட் வாஸ் கிவன் எ பர்மனன்ட் சீட் இன் த கவுன்சில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஜாயின்ட் ஆச்சு. ஜெர்மனி வந்து லீகில் ஜாயின்ட் ஆச்சு. அதுக்கு வந்து இப்போ கவுன்சிலில் பர்மனெண்ட் ஒரு இடம் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் 2 years US and Russia began to participate in non-political activities of the league. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் அரசியல் சாராத பிரச்சனைகளில் இந்த லீகில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பட் லீகலாக கிடையாது. ஸோ வயலேஷன் இங்கே இருக்கக்கூடிய வந்து ஒரு கட்டுப்பாடு மீறல் நடந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம் கன்ஃபronting த யூரோப்பியன் பவர்ஸ் வாஸ் ஹவு டு அச்சீவ் டிசார்மமெண்ட். ஆரம்பத்துலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த யூரோப்பியன் பவர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களை குறைக்கணும், இராணுவ ஆயுதங்களை குறைக்கணுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு டிசார்மமெண்ட்டில். இன் 1925 த கவுன்சில் ஆஃப் லீக் செட் அப் ஏ கமிஷன் டு ஹோல்ட் ஏ டிசார்மமெண்ட் கான்ஃபரன்ஸ் டு ஷார்ட் அவுட் த ப்ராப்ளம். அதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா 1925ல் இந்த கவுன்சில் வந்து ஒரு கமிஷனை ஸ்டார்ட் பண்ணிச்சு. எதுக்காக அப்படின்னா டிசார்மமெண்ட் கான்ஃபரன்ஸ்னு, அதாவது இராணுவ மாநாடு, இராணுவ குறைப்புக்கான ஒரு மாநாடு நடந்துச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. பட் த ப்ரொப்போஸ்டு கான்ஃபரன்ஸ் மெட்டலைஸ்டு ஒன்லி இன் February 1932. அதுக்கான தீர்மானம்லாம் அந்த மாநாடு வந்து எப்போ வந்து நடைமுறைப்படுச்சுன்னா February 1932ல் நடைமுறைப்படுத்துச்சு. இன் திஸ் கான்ஃபரன்ஸ் ஜெர்மனி டிமாண்டட் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆர்ம்ஸ் வித் ஃப்ரான்ஸ் வாஸ் ரிஜெக்டட். இதில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஜெர்மனி ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து அதோடைய படை குறைப்பு மிகப்பெரிய அளவில் படையை குறைச்சிட்டாங்க ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அடிப்படையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஆயுதங்களை வச்சிருந்தது. ஃப்ரான்ஸ்க்கு ஈக்குவலாக நானும் வந்து ஆயுதங்களை வச்சுருப்பேன்னு ஜெர்மனி டிமாண்ட் பண்ணிச்சு. அந்த ஜெர்மனியுடைய டிமாண்ட் வந்து அங்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இன் அக்டோபர் ஹிட்லர் வித்ட்ரூ ஜெர்மனி ஃப்ரம் த கான்ஃபரன்ஸ் அண்ட் த லீக். ஹிட்லர் அக்டோபர் 1932ல் என்ன பண்ணாங்க, அந்த கான்ஃபரன்ஸ்லேருந்து வெளியே வந்துருச்சு, லீக் ஆஃப் நேஷன்லேருந்தும் வெளியே வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
Japan attacked Manchuria in September 1931 and the League condemned Japan. So Japan also followed the examples of Germany and resigned from the League. ஜப்பான் வந்து 1931 செப்டம்பரில் மஞ்சூரியாவை அட்டாக் பண்ணிச்சு. இப்போ லீக் வந்து கண்டம் பண்ணிச்சு, ரொம்ப கண்டிச்சது. அப்போ என்ன பண்ணிச்சு, கண்டித்த உடனே என்ன கண்டிக்கிறியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணி ஜப்பான் வந்து ஜெர்மனி எப்படி ரிசைன் பண்ணிச்சோ லீக்லேருந்து, அதே போல் அதை ஜெர்மனியை ஃபாலோ பண்ணி ஜப்பான் என்ன பண்ணிடுச்சு, லீகை விட்டு வெளியே வந்துடுச்சு. In the context of Italy's attack on Ethiopia, the League applied a sanction. As the sanction came into effect, Italy resigned from the League in 1937. இப்போ என்ன பண்ணுச்சுன்னா, இட்டாலி வந்து எத்தோப்பியா அப்படிங்கக்கூடிய ஒரு நாட்டை அட்டாக் பண்ணிச்சு. அட்டாக் பண்ணும்போது அதில் லீக் வந்து தலையிட்டு அந்த இட்டாலி வார்னிங் பண்ணிச்சு. வார்னிங் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இட்டாலியும் வந்து லீகை விட்டு லெஃப்ட் ஆகிடுச்சு. எப்போ அப்படின்னா 1937 ரிசைன் பண்ணிடுச்சு. இது thereafter the league was a passive witness to events, taking no part in the crisis over the Rhineland, Austria, Czechoslovakia and Poland. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இப்படி ஜெர்மனி, ஜப்பான், இட்டாலி இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒவ்வொன்றா வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அதாவது ரைன்லாந்தில், ஆஸ்ட்ரியாவில், செக்கோஸ்லோவேலையும், போலந்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் இது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் ஒரு பேசிவாக ஒரு மௌனமாகவே இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல இந்த லீக். நெக்ஸ்ட்டு the last decisive action it took was in December 1939 when Russia was expelled for her attack on Finland. ஸோ இப்படி அமைதியாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கடைசியான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தது, லாஸ்ட் ஆக்ஷன் எது அப்படின்னா ரஷ்யா மேலே எடுத்தது தான். ரஷ்யா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா டிசம்பர் 1939 அட்டாக் பண்ணிச்சு, ஃபின்லாந்தை அட்டாக் பண்ணுவோம். அதில் தலையிட்டு என்ன பண்ணிச்சு, இந்த தலையிட்டு ரஷ்யாவை கண்டிச்சது. உடனே ரஷ்யா வந்து வெளியேற்றப்பட்டுச்சு. ரஷ்யா வந்து லீக் ஆஃப் நேஷன்லேருந்து வெளியே தள்ளி விட்டாங்க. The assembly did not meet again and the League of Nations was finally dissolved in 1946. அப்போ 1939 இந்த ரஷ்யாவை எக்ஸ்பெல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த அசம்பிளி கூடவே இல்லை, ஒன்றா ஜாயிண்ட் ஆகவே இல்லை, வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் பற்றியும் பேசலை. கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லீக் வந்து 1939க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 45 முடிஞ்சுது. அது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன்லையும் இது தலையிடல. கடைசியாக 1946 இந்த லீக் வந்து டிசால்வ் ஆகிடுச்சு, கலைக்கப்பட்டுருச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து யூஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணாங்க. 1945 யூஎன்ஓ ஸ்டார்ட் பண்ணதால் இது செயலிழந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் காசஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன், அதாவது இந்த லீக் ஆஃப் நேஷனுடைய தோல்விக்கான காரணங்கள் என்னென்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, த லீக் அப்பியர்ட் டு பி அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் தோஸ் ஹூ வேர் விக்டரிஸ் இன் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஏன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த லீகில் மேக்ஸிமம் இருந்தவங்க எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வெற்றி பெற்ற நாடுகள் தான் இருந்துச்சு. அதனால் இது வெற்றி பெற்றவர்களுக்கான ஒரு கழகமாகவே இது கருதப்பட்டதால் தோல்வியடைந்த நாடுடைய நோக்கம், அவங்களுடைய கோரிக்கை இங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை. சின்ஸ் இட் லேக்ட் த மிலிட்ரி பவர் ஆஃப் இட்ஸ் ஓன் இட் குட் நாட் என்ஃபோர்ஸ் இட்ஸ் டிசிஷன். இப்போ இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக் ஆஃப் மிலிட்ரி பவர்ஸ், அதாவது மிலிட்ரிங்கிறது ரொம்ப அதிகமாக இல்லை இவங்கள்ட்ட. அதனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்களால் முழுசாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியல. Next, the founders of this peace organization underestimated the power of nationalism. The principles of collective security could not be applied in actual practice. ஃபவுண்டர்ஸ், அதாவது இந்த அமைப்பை உருவாக்கின, அதாவது பிரிட்டன், ஃப்ரான்ஸ், அமெரிக்கா இது போன்ற நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லீகுடைய செயல்பாடுகள், அந்த நேஷனலிசம் தேசிய கொள்கையை வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிச்சு. அதனால் இவனுடைய பொதுவான ஒரு கொள்கையான கலெக்டிவ் செக்யூரிட்டி அப்படிங்கிறத இவங்களால் அப்ளை பண்ணவே முடியல. வென் இட்டாலி, ஜப்பான் அண்ட் ஜெர்மனி ஹெட்டட் பை டிக்டேட்டர்ஸ் refused to be bound by the orders of the League, Britain, France were the only major power to act decisively. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்டாலியில், ஜப்பானில், ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகாரிகள் வந்து தலைமையேற்ற பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த லீகுடைய ஆர்டர்ஸை எதுவுமே அவங்க என்ன பண்ணல, மதிக்காதால வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், ஃப்ரான்ஸ் மட்டும்தான் அதில் மேஜர் பவராக இருந்துச்சு. கடைசியாக ஒன்றுமே செய்ய முடியல இந்த ரெண்டு நாடுகளால். ஓகேவா? ஸோ இதால் தோல்வி அடைஞ்சிச்சு. நம்ம இப்போ லீக் ஆஃப் நேஷனை பார்த்தோம், அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸை பார்த்தோம், அவருடைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த லெசன் முடிச்சாச்சு. இந்த லெசனில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் யாராருன்னு பார்த்துருக்கோம், முதலாளித்துவ நாடுகள் யாராருன்னு பார்த்துருக்கோம். அது இங்கிலாந்து தான் அதுக்கான ஹெட்டு, யூரோப்லேயும் ஹெட்டு, அஸ் வெல் அஸ் வேர்ல்டுலேயும் அதான் ஹெட்டு கேபிட்டலிஸ்டில். அப்போ எவர் க்ரோயிங் டிமாண்ட் ஃபார் மார்க்கெட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் லீடிங் டு ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ் and the resultant clashes amongst great powers in Europe are discussed.
அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஏஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் ஜப்பான் அஸ் இம்பீரியல் பவர் இந்த ஏஷியா இஸ் அ ஹைலைட்டட். ஏஷியாவில் வந்து ஒரு இம்பீரியல் பவராக வந்தது ஜப்பான் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் டிவிஷன் ஆஃப் யூரோப் இன்டு டூ வாரிங் கேம்ப்ஸ் த ரிசல்டன்ட் அலைன்ஸ் அண்ட் கவுண்டர் அலைன்சஸ் ஆர் டீட்டெயில்னு பார்த்தோம். அதாவது யூரோப்பில் வந்து 2 வாரிங் கேம்ப் இருந்துச்சு. ஒன்று வந்து அலைன்ஸு, இன்னொன்று கவுண்டர் அலைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பிரேக் அவுட் த அவுட்பிரேக் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் such as growth of violent forms of nationalism, aggressive attitude of Germany, France's hostility towards Germany for the losses of its territories, Alsace and Lorraine, power politics in Balkans are explained அப்படின்னு பார்த்தோம். America's entry into the war in the context of launch of submarines battle by Germany and the decisive victory won by the Allies are outlined பார்த்தோம். அதாவது அமெரிக்கா வந்து போரில் இறங்குறதுக்கு அந்த அமெரிக்காவுடைய லூசிட்டானியா கப்பலை ஜெர்மனியுடைய சப்மரைன்ஸ் மூழ்கடிச்சது தான் மிக முக்கியமான காரணம். அமெரிக்கா என்ட்ரானோடனே அலைஸ் இங்கிலாந்து கூட்டணி ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வெர்சைல்ஸ் ட்ரீட்டி ஆர் அனலைஸ்டுன்னு பார்த்தோம். போர் முடிஞ்சோடனே பாரிஸ் பீஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்துச்சு. அதன் முடிவில் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் வந்து சைன் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஃபாலோட் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் விச் ஃபோக்கஸ் ஆன் ரஷ்யன் ரெவல்யூஷன் காஸ் கோர்ஸ் அண்ட் இம்பேக்ட் ஆஃப் எலாபரேட்டட்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருடைய மிக முக்கியமான ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் பார்த்தோம். அதுக்கான காசஸ் பார்த்தோம், கோர்ஸ் பார்த்தோம், இம்பேக்ட் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் ஆர்கனைசேஷன் த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ரோல் இன் ப்ரிவென்டிங் வார்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் பீஸ் ஆர் கிரிட்டிக்கலி எக்ஸாமின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாருக்கு அப்புறம் ஒரு பீஸ் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க வேர்ல்டு கண்ட்ரிஸ்லாம். அதுதான் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ப்ரிவென்டிங் வார், அவங்களுடைய ரோல் என்னென்னா போர் ஏற்படாமல் தடுத்து ப்ரொமோட்டிங் பீஸ் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இதுதான் இந்த லெசனு. சரி மாணவர்களே, இதோடைய தொகுப்பை தொடர்ச்சியாக நம்ம போட்டுருக்குறோம். இதை பார்த்து பயனடையும். நன்றி.